குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சேர்ந்து சொல்லுமா? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், தேசத்துல பழைய நாட்களில குதிரை படை, யானை படை, காலாட்படை அப்படின்னு உண்டு. இப்ப ராஜாக்கள் ஆட்சி செய்யும் பொழுது யுத்தத்திற்காக குதிரைகளை என்ன பண்ணுவாங்க? ஆயத்தப்படுத்துவாங்க. யுத்தத்துல ஜெயத்தை பெறுவதற்கு அதற்கு பயிற்சி கொடுத்து குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஆனா ஜெயம் எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் வெற்றியை தருவார். ஆமென், அல்லேலூயா. ஆயத்தப்படுத்தும் பொழுது இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே வந்து அற்புதங்களை செய்வேன். எல்லாவற்றிற்கும் ஒரு ஆயத்தர். ஆலயத்துக்கு வரணும்னா நல்ல ஜபத்தோடு ஆயத்தத்தோடு ஓடி வரும் பொழுது கர்த்தர் ஆலயத்தை ஆசீர்வதித்து, ஆராதனை ஆசீர்வதித்து, செய்தி ஆசீர்வதித்து ஜெயத்தை தருவார். ஆமென். ஆலயத்துக்கு கூட நம்ம அப்படியே வந்துடக்கூடாது. எப்படி வரணும்? நல்ல ஜபத்தோடு, ஆண்டவரே இன்றைக்கு ஆராதனை ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க என்னோடு பேசணும் என்று ஒரு ஆயத்தப்படுத்தி நீங்க வந்து பாருங்களேன். அன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். ஒரு தேர்வு எழுதணும்னா ஆயத்தம் பண்ணணும், ஒரு இன்டர்வியூக்கு போகணும்னா ஆயத்தம் பண்ணணும், ஒரு பிரயாணம் போகணும்னா ஆயத்தம் பண்ணணும். அதே போல ஆயத்தப்படுத்த ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. நடுகிறது நம்முடைய வேலை, நீர் பாய்ச்சுகிறது நம்முடைய வேலை, வெளியே செய்கிறது கர்த்தருடைய வேலை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி எல்லா காரியத்திலையும் நம்ம ஆயத்தப்படுத்தும் பொழுது ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஆமென். இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், இன்னும் நான் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள கூடாதபடி இன்னும் நான் தகுதிப்படுத்தப்பட வேண்டிய, ஆயத்தப்படுத்தப்பட வேண்டிய காரியம் என்ன ஆண்டவரே? அதை எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் ஜெயத்தை பெறணும். ஆமென். ஜெயத்தை பெறுவதற்கு இன்னும் என்னை சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள், ஆயத்தப்படுத்த வேண்டிய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இன்னும் அடிமைத்தனத்திலையும், சிறையிருப்பிலையும், போராட்டத்திலையும், வியாதியிலையும், வறுமையிலையும், பலவீனத்திலையும், இன்னும் ஜெபிக்க முடியாத தடைகளிலையும் நான் இருக்கவே கூடாது. என் குடும்பம் ஜெயமா இருக்கணும், என் தனிப்பட்ட வாழ்க்கை ஜெயமா இருக்கணும், சபை ஜெயமா இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயமா இருக்கணும், என் ஜெபத்தில் ஒரு ஜெயம் உண்டாகணும், என் ஓட்டத்தில் ஒரு ஜெயம் உண்டாகணும். லெக்கை நோக்கி நான் ஓடும் பொழுது அந்த லெக்கை அடையும் பொழுது எனக்கு நீங்க வெற்றியை தரணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? முதலாவது ஜெயத்தை விரும்பணும். அல்லேலூயா. ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆசை இருக்கும் பொழுது, ஆயத்தப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவனாய் இருப்பதினால், ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால், கிறிஸ்துவை அறிந்தபடியினால், கிறிஸ்துவை இரட்சகராக தேடி வந்திருப்பதினால், கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைத்திருப்பதினால், கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவதினால் ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே எகிப்தின் ஜனங்களுக்கும் அதே எகிப்தில இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணினீரே, அதே போல கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போகணும் ஆண்டவரே. இன்னும் தடுமாட்டத்தோடு, இன்னும் பலவீனத்தோடு, இன்னும் சோர்வோடு, இன்னும் பயத்தோடு, இன்னும் கலக்கத்தோடு, போராட்டத்தோடு நான் வாழவே கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறீங்க. அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடி இன்னும் வாழ்க்கையில் இருக்கிற தடுமாற்றங்கள், பலவீனங்கள், சிறையிருப்புகள், நுகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். ஆமென். ஒரு மகனாயும் ஜெப ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஜெயமுள்ள வாழ்க்கை,
வெற்றியுள்ள வாழ்க்கை, ஹல்லேலூயா, ஒரு விடுதலையின் வாழ்க்கை, ஒரு நிரம்பி வழிகிற வாழ்க்கை, உன்னத பலனை பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரணமானவர்கள் அல்ல, இது கர்த்தருக்காக சிறந்த யுத்த குதிரை. சொல்லுங்க, கர்த்தருக்காக நான் சிறந்த யுத்த குதிரை. ஹல்லேலூயா. ராஜா ஏறுகிற யுத்த குதிரையாய் கர்த்தரினை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலவீனன் அல்ல, நீ பலவான், சிறந்த யுத்த குதிரை, ராஜா பவனி வருகிற குதிரை, ராஜாவுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட குதிரை. ஹல்லேலூயா. ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு ராஜா ஏறுகிற குதிரை. ஹல்லேலூயா. தாவீது அன்றைக்கு தன் மகனாகிய சாலமோனை அபிஷேகம் பண்ணும்படி அவருடைய சிறந்த குதிரையில் ஏற்றினது போல ஓ ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர்களை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? இயேசுவின் நாமத்தில் மகனாய் சபைக்குள்ள, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள, அக்கினி ஸ்தம்பத்துக்குள்ள, மேக ஸ்தம்பத்துக்குள்ள வந்திருக்கிற ஒருவரும் பலவீனனா இருக்கக்கூடாது, தடுமாட்டத்தோடு இருக்கக்கூடாது. ஓ குதிரை யுத்த நாளுக்காக இந்த இடத்துல கர்த்தருனை ஆயத்தப்படுத்துகிறார். எதற்காக? ஓ வெற்றியுள்ள குதிரையாய், ராஜாதி ராஜாவுக்கு பலனுள்ள சாட்சியுள்ள குதிரையாய் இருக்கணும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. முதலாவதாக இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்து ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கு கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தும்படி கரங்களை உயர்த்தி கேட்போமா? ஆண்டவரே, இன்றைக்கு வேதத்தில் உள்ள பரிசுத்தவான் வெற்றி பெற்றது போல அவர் என்னென்ன காரியங்களை செய்தாரோ அதே போல என்னையும் தகுதிப்படுத்தி வெற்றி வாழ்க்கை வாழ, வெற்றியுள்ள மகனாய் திகழ கர்த்தர் கிருபை தருவீராக. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். கவனமாய் உங்களுடைய கண்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் வசனத்தின் மேல ஆண்டவருடைய அந்த தாகத்தை தீர்க்கும்படி அவரையே நோக்கி பார்க்கிறவர்களாய் கருத்தாய் நம்ம அந்த வேத பகுதியை பார்ப்போம். 1 ராஜாக்கள் 18:17 20 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகாப் எலியாவை கண்ட பொழுது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். ஆமென். ஆகாப் எலியாவை சந்திக்கும்படி புறப்பட்டு செல்லுகிறார். எலியா வானத்தை அடைத்து போட்ட பொழுது, தேசத்துல பஞ்சம் உண்டான பொழுது, அந்த பஞ்ச காலத்துல அங்க எல்லாம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில ஆகாப் எலியாவை சந்திக்க செல்லுகிறார். அப்படி சென்ற பொழுது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? எலியா பதில் சொல்லுகிறார். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேல பிரச்சனை, மழை பெய்யல, எலியா மழை வானத்தை அடைச்சி போட்டுட்டாரு. இப்போ இஸ்ரவேல் தேசத்துல பஞ்சம், திண்டாட்டம், போராட்டம். ஆகவே ஆகாப் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், இந்த பிரச்சனைக்கு காரணம் நீதான்பா. எலியா சொல்லுகிறார், இல்ல, இந்த பிரச்சனைக்கு காரணம் நீதான். ஆமென். இப்ப இதற்கு ஒரு தீர்வு உண்டாக வேண்டும் என்றால் எலியா சொல்லுகிறார், கர்மேல் பர்வதத்துல இஸ்ரவேல் அனைத்தையும், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்திலே கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்தில் அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். ஆமென். எலியா ஒரு தனி மனிதன். அங்க 850 தீர்க்கதரிசிகள். ஆகாப் ராஜா கர்மேல் பர்வதத்துல இப்ப ஒரு சேலஞ்ச். ஆமென். என்ன சேலஞ்சு? கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கணும். ஆமென். எலியா அதற்காக ஆகாபிடத்துல சொல்லுகிறார், ஒரு நாளை குறித்து
கர்மேல் பர்வதத்துல இயேசுவே கிறிஸ்து என்று நிரூபிப்பதற்காக, ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு நாளை குறிக்கிறார். அதன்படியே அந்த கர்மேல் பர்வதத்துல ஒரு திரள் கூட்டத்திற்கு முன்பதாக எலியா வெற்றி பெற்றார். ஆமென். அந்த எலியா பெற்ற வெற்றியின் ரகசியம் என்ன? அவர் என்ன காரியத்தை எல்லாம் ஆயத்தப்படுத்தினார்? எப்படி கர்த்தர் வெற்றியை கொடுத்தார்? அதே போலதான் இன்றைக்கு கர்த்தர் சபையை ஆயத்தப்படுத்த விசுவாசிகளை ஆயத்தப்படுத்த உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எலியாவுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, 38ஆம் வசனம், இது அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். மாத்திரம் அல்ல, அந்த தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரையும் பிடிடான்னு சொல்லி எலியா அத்தனை பேரையும் கொண்டு போட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர் வல்லமைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தரே தெய்வன் என்று நிரூபித்தது மாத்திரமல்ல, பாகால் தீர்க்க தரிசிகள் விக்கிரக தோப்புக்கு ஆராதனை பண்ணுகிற அத்தனை பேரையும் எலியா ஜெயித்தான். அதே தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். வியாதி, பிரச்சனை, போராட்டம், கடன் பிரச்சனை, என்ன காரியமா இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வேணும். ஆமென். எப்படியாவது வெற்றி வேணும், எப்படியாவது தடைகள் மாறணும். கர்த்தரே தேவன் என்று உங்களை காண்கிற, உங்களை பரியாசம் பண்ணின சத்துரு காணும்படி கர்த்தர் அற்புதத்தை செய்யணும். ஆமென். இன்றைக்கு அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு உண்டாக்கணும். வசனத்தை கேட்பது மாத்திரம் அல்ல, அதை கேட்டுவிட்டு போய்விடுவது மாத்திரமல்ல. எலியாவின் தேவன் அவர் என் தேவனாயிருக்கிறார். எலியாவின் தேவன் இன்றைக்கு மாறல. முற்பிதாக்களின் தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவர். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? முதலாவதாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30 இருந்து நம்ம அதை கவனித்து பார்ப்போமே என்றால், அப்பொழுது எலியா ஒரு காரியத்தை செய்கிறார். சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. வெற்றியின் ரகசியம் என்ன? முதலாவதாக ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், என் கிட்ட வா. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துல வந்துரு, அவருடைய சமூகத்துல ஓடி வந்துரு. எவ்வளவு தூரம் அவரை கிட்டி நெருங்கி சேருகிறோமோ, இன்னுமே அறியணும் ஆண்டவரே, இன்னுமுடைய பிரசன்னம் வேணும் ஆண்டவரே, இன்னும் ஜெப ஆவி வேணும் ஆண்டவரே, இன்னுமுடைய சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே, இன்னும் மோடு நடக்கணும் ஆண்டவரே என்று அவரிடத்துல யாரெல்லாம் கிட்ட வருகிறோமோ அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் வெற்றியை தருவார். ஆமென். சொல்லலாமா? இன்னுமே அறியணும் ஆண்டவரே, ஆராதனை இன்னும் நெருங்கணும் ஆண்டவரே, இன்னும் உடைய பிரசன்னத்தை உணரணும் ஆண்டவரே. நேற்றைய அபிஷேகம் அல்ல, இன்றைக்கு ஒரு புதிய வல்லமையை தருவீராக, இன்றைக்கு ஒரு வித்தியாசத்தை தருவீராக, பலத்தின் மேல் பலனை தருவீராக, கிருபையின் மேல் கிருபையை தருவீராக, அபிஷேகத்தின் மேல் அபிஷேகத்தை தருவீராக. உமோடு நடக்கணும், உமோடு கிட்டி சேரணும், உம்முடைய மகிமை நான் பார்க்கணும் என்று யாரெல்லாம் கிட்ட ஓடி வாராங்களோ, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். ஹல்லேலூயா. சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த பொழுது, ஆமென், எலியா கிட்டே வந்த பொழுது அங்கே எலியா ஒரு காரியத்தை செய்கிறார். தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரை நெருங்கி கிட்டி சேர முடியாதபடி, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, பிரசன்னத்தை உணர முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, அற்புதம் நடைபெற முடியாதபடி உங்களுடைய வாழ்க்கையில சில காரியம் தகர்க்கப்பட்டு கிடக்குகிறது. அந்த தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. ஜெபம் என்கிற பலிபீடம், வேதத்தை படிக்கிற பலிபீடம், தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற பலிபீடம், கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த காரியத்தில் என்னென்ன காரியம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறதோ அந்த தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை என்ன பண்ணணும்? செப்பனிடணும். சொல்லுங்க.
என் வாழ்க்கையில ஆண்டவரோடு ஆதியில இருந்த அன்பு இல்லை, ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த அன்பு இல்லை. இப்ப நான் குறைஞ்சி காணப்படுகிறேன், ஏதோ ஒன்றில் நான் பலவீனமா இருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அந்த தகர்க்கப்பட்ட ஜெப வாழ்க்கை, தகர்க்கப்பட்ட வேத வாசிப்பு, தகர்க்கப்பட்ட அவிசுவாசம், தகர்க்கப்பட்டு கிடக்கிற சபை கூடுதல், தகர்க்கப்பட்டு கிடக்கிற எல்லா பலவீனத்தையும் செப்பனிடும் பொழுது கர்த்தர் ஒரு விசை உன்னை திரும்ப உயிர்ப்பிக்க, உன்னை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா, பழையபடி என்னால ஜெபிக்க முடியல, பழையபடி வேதத்தை படிக்க முடியல, பழைய மாதிரி உண்மையில அன்பு செலுத்த முடியல, பழைய மாதிரி சபை கூடுதலுக்கு ஓடி வர முடியல. என் பலிபீடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தகர்க்கப்பட்டு இருக்கிறது, ஒரு ரகசிய காரியத்துல தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. அதை செப்பனிடும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடம். அல்லேலூயா. நீங்க எல்லாம் யாரு? கர்த்தருக்கு சொந்தமானவங்க. உங்களுடைய நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். ஆனா அந்த இடத்துல வாசம் பண்ண முடியாதபடி தகர்க்கப்பட்டு கிடக்கிற இந்த பலிபீடத்தை நீங்க செப்பனிடுங்கன்னு கேட்கும் பொழுது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை கர்த்தர் செப்பனிட வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். தகர்க்கப்பட்ட பலிபீடம் செப்பனிடப்பட்ட உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக. ஹல்லேலூயா. அங்கே ஒரு பெயரை சூட்டுகிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, இதோ சகலத்தை நான் என்ன பண்றேன்? புதிதாக்குறேன். பழைய யாக்கோபு எத்தன் என்கிற சூழ்நிலை எல்லாம் மாறி தேவன் ஒரு புது நாமத்தால் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலிபீடம் செப்பனிடப்பட்ட உடனே ஆண்டவரே, என்னுடைய எல்லா பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போயின, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில. நாம யாக்கோபு இல்ல, யாரு? இஸ்ரவேல். கர்த்தர் தரும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் வரணும். கர்த்தருடைய நாமம் என் நெற்றியில தரிக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவருக்கென்று என்னை வேறு பிரித்து இருக்கிறார், புது நாமத்தால் கர்த்தர் என்னை அழைக்கிறார் என்று புது நாமத்தால புது சிருஷ்டியாய் மாறும் பொழுது ஜெயம் வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க 32ஆம் வசனத்தில் அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை என்ன பண்ணினாரு? எலியா கட்டினார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதற்கென்று, கர்த்தரிடத்தில் வேதத்தை வாசிப்பதற்கென்று, கர்த்தரை தனிமையில சந்திப்பதற்கென்று உங்களுடைய வீட்டில் ஒரு பலிபீடம் இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு நான் பேசுவதற்கு, உன்னுடைய பலிகளை ஏற்றுக்கொள்வதற்கு, நான் உன்னோடு சஞ்சரிப்பதற்கென்று ஒரு வீட்டில, ஒரு ஜெப அறையில கர்த்தருக்கென்று ஒரு இடத்தை நீ ஆயத்தம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. அப்பா, ஒவ்வொரு நாளும் இந்த ஜெப அறையில, இந்த ஜெப இடத்துல நான் உம்மை சந்திக்க வருவேன் என்று அவரை சந்திக்க போகும் பொழுது அந்த பலிபீடத்தில் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதிலை தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. உம்மை சந்திப்பதற்கு என் வீட்டில் ஒரு பலிபீடம், கர்த்தரை ஜெபிப்பதற்கென்று ஒரு குறித்த இடத்தை நீ ஆயத்தம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம், கர்த்தரை சந்திப்பதற்கென்று பலிபீடம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதற்கென்று உனக்குன்னு உங்க வீட்டில் ஒரு ஜெப அறை, கர்த்தரை சந்திப்பதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டும் பொழுது ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆயத்தப்பட ஒப்பு கொடுப்பீங்களா? என் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை நான் செப்பனிடுவேன். இன்னைக்கு இந்த பழைய வேலையெல்லாம் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துடுவேன். ஒரு புது மனிதனாய் புது நாமத்தோடு நான் கடந்து செல்லுவேன். கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை நான் ஒதுக்கி அந்த இடத்துல நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, 33ஆம் வசனம் சொல்லுகிறது, வாய்க்கால்களை வெட்டி விறகுகளை அடுக்கினான். ஹல்லேலூயா. வாய்க்கால்களை வெட்டி என்ன பண்ணினா? விறகுகளை அடுக்க அடுக்க, வேத வசனமாகிய விறகுகளை அடுக்க அடுக்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல சொல்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை அதிலே நீங்க அடுக்கி அடுக்கி மேல மேல வேத வசனத்தால நிரப்பணும். ஹல்லேலூயா. வேத வசனம் உன் வாயை விட்டு ஒரு நாளும் பிரியவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. வாக்கு தத்தம் பிரியவே கூடாது. கர்த்தர் கொடுத்த வார்த்தை பிரியவே கூடாது. அந்த விறகுகளை, வேத வசனமாகிய விறகுகளை அடுக்க அடுக்க
அடுக்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆயத்தம். ஜெயத்தை கர்த்தர் தருவார். விறகுகளை அடுக்கி என்ன பண்ணினா, ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகள் மேல வைத்தான். ஹல்லேலூயா. காளை எதை குறிக்கிறது? மாம்சத்தை குறிக்கிறது, மாம்சத்தின் எண்ணத்தை குறிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த விறகுகளின் மேல எதை வைக்கணும்? சுயத்தை வைக்கணும், தன்னுடைய தான் என்கிற எண்ணத்தை வைக்கணும், தான் சாதித்திருவேன் என்கிற எண்ணத்தை வைத்திரணும், மாம்சத்தின் எண்ணங்களை எல்லாம் வைத்திரணும். ஆண்டவரே, இனி நான் அல்ல, நீங்க தான் எனக்காக அற்புதம் செய்யணும். ஆண்டவரே, உண்மைத்தான் நான் நம்பி வந்திருக்கிறேன்ப்பா. இதுவரைக்கும் நான் மாம்சத்துல ஓடினேன், மாம்சத்துல முயற்சி செய்தேன். இனி மாம்சம் செயல்படக்கூடாது. மாம்சத்தை எங்க வச்சிடணும்? பலிபீடத்துல வச்சிடணும். அப்படி வைக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். மாத்திரம் அல்ல, அங்க இன்னொரு காரியம் நல்லா கவனிக்கணும். 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து அங்க ஊற்றினார்கள் என்று பார்க்கிறோம். 4 குடம் தண்ணீர் என்றால், எசேக்கியேல்ல நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் முதலாவது தண்ணீரின் அளவு கணுக்கால் அளவாய் இருந்தது, 2வது முழங்கால் அளவாய் இருந்தது, 3வது தண்ணீர் எவ்வளவு அளவா இருந்துச்சு? இடுப்பளவாய் இருந்தது, 4வது நீச்சலாளமாய் இருந்தது. ஆமென். தகர்க்கப்பட்ட பலிபீடம் செப்பனிடப்பட்ட பிறகு புது நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுறீங்க, விறகுகளை அடுக்குறீங்க, அதுல உங்களுடைய சுயத்தை எல்லாம் நீங்க அதை கடத்திட்டு ஒப்பு கொடுத்துட்டு அங்க ஆண்டவரத்துல கேட்கணும், கணுக்கால் அளவு அல்ல ஆண்டவரே, முழங்கால் அளவு அல்ல அப்பா, இடுப்பளவு அல்ல ஆண்டவரே. 4 அனுபவத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த 4வது அனுபவத்தை நான் விரும்புறேன் ஆண்டவரே. நீச்சல் ஆழ அனுபவத்தை நான் விரும்புறேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்படி நீச்சல் ஆழ அனுபவத்தை நீங்க விரும்புறீங்கன்னா, தாவீது சொன்னது போல என் பாத்திரம் நிரம்பி வழியணும் ஆண்டவரே. ஆண்டவர் ஆரோனுடைய தலையில வார்க்கப்பட்ட அபிஷேகம் அவனுடைய தாடி அங்கி வழியாக கடந்து சென்றது போல, கணுக்கால் அளவு எனக்கு வேண்டாம், முழங்கால் அளவு எனக்கு வேண்டாம், இடுப்பளவு எனக்கு வேண்டாம். நான் விரும்புகிறதெல்லாம் 4வது அனுபவம், நீச்சல் ஆழத்தை நீங்க விரும்புனீங்கன்னா, அல்லேலூயா, நீச்சல் ஆழத்தை விரும்பினீங்கன்னா கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்துவார், ஆவியானவர்களை நடத்துவார், அவருடைய பிரசன்னம் உங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அல்லேலூயா. எப்பொழுது எதை விரும்பணும்? நீச்சல் ஆழம். ஆலயத்தில் வந்துட்டா நீச்சல் ஆழம், தேவனை துதிக்கும் பொழுது நீச்சல் ஆழம், அந்நிய பாஷையில நீச்சல் ஆழம், அபிஷேகத்தில் நீச்சல் ஆழம். ஆமென். முதலாவது ஆயத்தம் என்ன? தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடும் பொழுது, செப்பனிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இன்னும் ஜெயத்தை பெற முடியாதபடி என் பலிபீடத்துல என்ன குறை இருக்கு ஆண்டவரே, இன்னும் நீர் வாசம் பண்ண முடியாத அளவுக்கு, நீச்சலால வர முடியாத அளவுக்கு என்னிடத்துல என்ன காரியம் இருக்கிறது என்று கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை பலிபீடத்தை செப்பனிட்டு நீச்சலான அனுபவத்தில் உங்களை கொண்டு செல்ல அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். மகனாயம் சபையில இருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? மகனாயம் சபை நீச்சலான அனுபவத்தில் இருக்கணும். அல்லேலூயா. மகனாயம் சபை இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் நீச்சலால அனுபவத்தில் இருக்கும் பொழுது ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால். எலியா செய்த முதல் வேலை, ஜனங்களை கிட்ட வர வச்சு தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு நீச்சலான அனுபவத்துக்குள்ள வழி நடத்தினார். கர்த்தரே தேவன் என்று ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். 2வதாக எலியா செய்த காரியம் என்ன? 1 ராஜாக்கள் 17:1 நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பீனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு, இந்த வசனத்தை நல்லா கவனித்து பாருங்களேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஒரு காரியத்தை தெளிவா சொல்லுகிறார். நான் யாருக்கு முன்னாடி நிக்கிறேன்? கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறேன். நான் மனுஷனுக்கு முன்னாடி நிக்கிறவன் கிடையாது,
ஆகாபுக்கு பயந்து ஆகாபுக்கு முன்னாடி நிற்கிறவனாக அல்ல, எசபேலுக்கு முன்பதாக நிற்கிறவனாக அல்ல, கோர்ட்டுக்கு முன்பதாக நிற்கிறவனாக அல்ல, கடன் கொடுக்கிறவன் முன்பதாக நிற்கிறவனாக அல்ல, அதிகாரிகளுக்கு முன்பதாக நிற்கிறவனாக அல்ல. யாருக்கு முன்னாடி நிற்கிறவன்? கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான். ஹல்லேலூயா. அடுத்த பகுதி சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற ஒரு மனுஷன் எலியாவின் ஜீவனை கொண்டு அல்ல, கர்த்தருடைய அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக ஒரு மனிதன் நிற்பானே என்றால், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்பானே என்றால், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பானே என்றால், அந்த மனிதனுக்குள்ள ஜீவனுக்குள்ள இயேசு வாசம் பண்ணுகிறார், அவனுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அவன் சேலஞ்சா சொல்லுவான், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது, எனக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார், ஆகவே அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நீ பயப்பட மாட்டாய். உலகத்தில் இருப்பவரிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவராய் இருப்பார். நீங்க சொல்லுவீங்க, இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், எனக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறாரு, சிங்கத்தின் மேல நடக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், சர்ப்பங்கள் தேள்களை மிதிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், எனக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறார், அந்த பெரியவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், இம்மட்டு வா, உன் கையை எடு, உனக்கு அதிகாரம் இல்லை, உன்னில் இருப்பவரிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உன்னை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு எதிர்க்கிறேன். ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற மனிதருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார், கர்த்தருடைய ஜீவன் உனக்குள்ள இருக்கிறது. எலியா சொல்லுகிறார், அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, அது தேவனும் ஆட்டுக்குட்டியாரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு ஜீவன் நதி எனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவனுக்குள்ள என் இயேசு வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 16:8, கர்த்தரை எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுது நீங்க கர்த்தருக்கு முன்பதாக நின்னு பாருங்க, கர்த்தரை முன்னாடி நிறுத்தி பாருங்க, அவரை பெரியவராய் நிறுத்தி பாருங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, முதல் வேலையை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்களேன். கர்த்தருக்கு முன்பதாக நீங்க நிற்கும் பொழுது மனிதனுக்கு முன்பதாக கையை கட்டி நிற்பது இல்லை. சத்துருக்கள் முன்பதாக கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார், உடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவர் எந்த தோல்வியும் அடைவது இல்லை, எந்த பிரச்சனைக்கு முன்பதாக தோற்று போவது இல்லை. கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவர் தைரியமாய் அறிக்கை செய்வார், எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், எனக்குள்ள ஒரு நதி இருக்கிறது, எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது, கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், என்னை காண்போர் இயேசுவை காணுகிற சாயலை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ, பரமண்டலத்தில் என் பரம பிதா பூரண சர்க்குனராய் இருக்கிறது போல கர்த்தர் என்னையும் பூரண சர்க்குனராய் மாற்றி இருக்கிறார். பரமண்டலத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் அவருடைய சித்தத்தை செய்யும்படி கர்த்தர் என்னை வேறுபடுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பரமண்டலத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன், பிரச்சனைகளை மேற்கொள்வதில்லை, போராட்டங்கள் மேற்கொள்வதில்லை, அசுத்த ஆவிகள் தொடுவதில்லை. கர்த்தருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அதை கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு முன்பதாக நீ நிற்கிறீங்களா? கர்த்தரை நீங்க தஞ்சமா வச்சிருக்கிறீங்களா? கர்த்தரை வலது வாசல்ல வைத்திருக்கிறீங்களா? ஒருபோது நீங்க அசைக்கப்படுவது இல்லை. எலியா சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு
சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் அப்படி சொல்லணும். ஆமென். நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன். நான் தேவனுடைய ஆலயம், எனக்குள்ள இயேசு கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். ஆகவே கட்டளை கொடுக்கிறேன். கொடுத்து பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். வேதம் சொல்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற காரியங்களை இதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நீங்க நின்று பாருங்க. கர்த்தருக்கு முன்பதாக நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க நின்று பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். அன்றைக்கு சோதோம் குமோராவை அழிக்கும்படி கடந்து சென்ற பொழுது ஆபிரகாம் சோதோம் குமாராவில் இருக்கிற தன்னுடைய சகோதரனாகிய லோத்துக்காக கர்த்தருக்கு முன்பதாக நின்றான். ஆமென். ஆபிரகாம் எங்க நின்னாரு? கர்த்தருக்கு முன்பதாக 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? கர்த்தருக்கு முன்பதாக ஆபிரகாம் நின்ற பொழுது ஆபிரகாமை நினைத்து லோத்தையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் தப்ப விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நீங்க நின்னீங்கன்னா கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தப்பு வைப்பார், உடன் பிறந்தவர்களை தப்பு வைப்பார், உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் தப்பு வைப்பார். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நின்றா. ஆபிரகாமை நினைத்து லோத்தை கர்த்தர் தப்ப வைத்தார். கர்த்தருக்கு முன்பதாக நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களை நினைத்து உங்கள் குடும்பத்தை தப்பு வைப்பார், உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக எலியா செய்த காரியம் என்ன? 1 ராஜாக்கள் 17:2, 18:1, 21:17 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 18:1 கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி. இன்னும் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியன் ஆகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. மூன்றாவது, ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு, வெற்றியை பெற்றுக் கொள்ளுவதற்கு என்ன ஆயத்தம்? கர்த்தருடைய வார்த்தை உண்டாகணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள உண்டாகணும். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் உள்ள வார்த்தைகள் உங்களுக்குள்ள உண்டாகணும். ஆமென். ஏதோ வந்தோம் போனோம் என்று அல்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க என்ன மன்னாவை வைத்திருக்கிறீங்க, இன்றைக்கு என்ன வார்த்தையை தரப்போறீங்க, இன்றைக்கு என்னோடு நீங்க என்ன பேச போறீங்க, ஒரு வார்த்தை கூட அற்புதத்தை கொண்டு வரும் அல்லவா, நீங்க என்னோடு பேச வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஆராதனை வேளையிலும், ஒவ்வொரு ஜெபத்தின் வேளையிலும், வேதத்தை படிக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு என்ன உண்டாகணும்? கர்த்தருடைய வார்த்தை உண்டாகணும், கர்த்தருடைய வசனம் உண்டாகணும், கர்த்தருடைய வார்த்தை நீங்க சுமக்கணும். எப்படி ஒரு திருமணமான குடும்பத்தில் ஒரு கருவை சுமக்கிறாங்களோ, அதே போல மணவாட்டி சபையோடு மணவாட்டியாய் நீ இணைந்திருக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணி, கர்த்தருடைய வார்த்தையை உள்ளத்துல போட்டு அந்த கரு வளர்ந்துட்டே இருக்கணும், அந்த வார்த்தை உண்டாகி கொண்டே இருக்கணும். எப்படி ஒரு கரு வளர்ந்து வளர்ந்து 10வது மாதத்தில் குழந்தையாய் வெளியே வருகிறதோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தை நீ கருவிலே சுமக்கிறவனாய், எண்ணத்திலே சுமக்கிறவனாய், கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள கிடைக்கும் பொழுது, அதை உட்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை வெற்றியை கொண்டு வரும். விசுவாசிக்கிறீங்களா? எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும், ஒவ்வொரு செய்தி வேளையிலும் வேதத்தை படிக்கும் பொழுது, ஆண்டவரே வார்த்தையை தருவீராக, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள வருவதாக, அந்த வசனம் எனக்குள்ள கிரியை செய்வதாக, அந்த வார்த்தையை நான் இரவும் பகலும் தியானிக்கணும், அந்த வார்த்தை வளர்ந்துட்டே இருக்கணும், அந்த வார்த்தை பெருகி கொண்டே இருக்கணும். 10வது மாதத்தில் அது குழந்தையாய் வருவது போல அந்த வார்த்தை வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும் என்று வார்த்தையை உட்கொண்டு வார்த்தையை தியானிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகத்தோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை தருவார். திஸ்பியனாகிய எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. ஆமென். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறதா?
செய்தி வேலை கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரா? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னோடு கூட செய்தி வேலையில பேசுகிறாரு, வாக்குத்தத்தத்தை தருகிறாரு. அந்த வார்த்தை உண்டாக 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 அந்த வார்த்தை பலத்தின் மேல் பலனை கொண்டு வரும், வல்லமின் மேல் வல்லமையை கொண்டு வரும். ஒரு நாள் நிச்சயமாக அந்த வார்த்தை கிரியை செய்யும், அந்த வார்த்தை அற்புதங்களை செய்யும். வேத வசனம் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. அது தான் சொன்ன காரியத்தை அது செய்து நிறைவேற்றுகிற வல்லமையில வார்த்தையாய் இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகணும். கடந்த மாதத்திலாம் கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னாரு? என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை பால். அப்பா, என் கொம்பை உயர்த்துங்க ஆண்டவர். நீங்க வார்த்தையை தந்தீங்க, என் கொம்பு உயர்த்தப்படணும், என் கொம்பு அபிஷேகத்தால நிரப்பப்படணும். கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கணும். செய்தியில் ஒரு அபிஷேகம் இருக்கணும், செய்தியில் ஒரு வல்லமை இருக்கணும், வேதத்தின் ஆழங்களை தரணும். அந்த செய்தி அநேக உடைக்கப்பட்ட உள்ளங்களை தொடணும், கட்டப்பட்ட ஜனங்களை கட்டவிழ்க்கணும். ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியா இருக்கணும். ஆண்டவரே, என் கொம்பை நிரப்புவீராக. நீர் வார்த்தையை தந்தவர், ஒருபோதும் வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டீங்க. கேட்டுட்டே இருக்கிறேன். கர்த்தர் என்னை நிரப்பிட்டு இருக்கிற நான் விசுவாசிக்கிறேன். அதே தேவன் உங்கள் கொம்பையும் மகிமையாய் கர்த்தர் உயர்த்துவார். இந்த மாதத்துல நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற வாக்குத்தத்தம் போய் சொல்லக்கூடாது. யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். என் சபை மக்களுக்கு நீங்க ஜெயத்தை தரணும், சபையில ஜெயத்தை தரணும் ஆண்டவரே. அதற்காக சபையை ஆயத்தப்படுத்தும்படி வார்த்தையை தருவீராக, மன்னாவை தருவீராக. சபை ஆயத்தமாகணும், சபையில ஜெயம் உண்டாகணும், தனிப்பட்ட வாழ்க்கையில விடுதலை உண்டாகணும், ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தணும். ஆண்டவரிடத்துல கேட்க கேட்க கர்த்தர் சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமா அவர் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட எலியா, ஆமென், கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று அவருக்குள்ள. அப்ப இன்றைக்கும் ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஆமென். சங்கீதத்தை எடுக்கலாமா? சங்கீதங்களின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தை திருப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி அதிலிருந்து 3 9 உள்ள வசனங்களை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 29 3 11 வரைக்கும் சேர்ந்து வாசிக்கலாம். சத்தமா எல்லாரும் வாசிங்க. கர்த்தருடைய சத்தம் துணிக்கிறது, மகிமையுள்ள தேவன் கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கண்டு குட்டிகளை போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளை போலவும் தொல்ல பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். 9ஆம் வசனத்துக்கு கவனிங்க. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் யாவரும் அவருடைய பிரஸ்தாபிக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அப்பா, உம்முடைய வார்த்தையை எனக்கு தாங்க, உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது அல்லவா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கர்த்தர் சீலோவாவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சீலோவாவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். வார்த்தை தான் அவரு, அவர்தான் வார்த்தை. ஆமென். அப்ப வார்த்தை உங்களுக்குள்ள வந்துட்டுனா கர்த்தரை நீங்க பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம், கர்த்தரை சந்தித்துட்டீங்கன்னு அர்த்தம்.
அதான் வேத வசனம் சொல்லுகிறது, தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை அப்பாவுடைய வார்த்தையை தந்து உண்மை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, நீர் என் கூட இருப்பதை உறுதிப்படுத்துங்க. நீங்க கேட்டு பாருங்களேன், சாமுவேலுக்கு தம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென். இப்ப இன்றிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வாஞ்சிக்கணும், தாகத்தோடு வரணும். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று அன்றைக்கு 100க்கு அதிபதி சொன்னது போல, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது ஒரு வார்த்தை என்னோடு பேசும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை தாங்க. நீங்க கேட்டு பாருங்களேன், அந்த வார்த்தை ஜெயத்தை தரும். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர். ஆமென். 4வதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோமே என்றால், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 3ஆம் வசனத்தில், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சத்தத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் கீழ்ப்படுகிறவர். முதலாவது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆற்றின் இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டிலே ஒளித்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். சரிதான், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளிடுவேன்னு சொல்றார். ஆமேன். ஆட்டு தண்ணீரை இருக்கும், குடிச்சிடலாம். அங்க ஒரு காரியத்தை சொல்றாரு, காகங்களுக்கு கட்டளையிடுவேன், அது உன்னை போஷிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னா அப்படியே செய்வார். ஆமேன். ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய சிந்தனை மூளெல்லாம் குறியினது, அவருடைய ஞானம் பெரியது. ஆமேன். அவர் எந்த காரியத்தையும் யாரை கொண்டெல்லாம் செஞ்சிருவார். ஆமேன். காகங்களை கொண்டு போஷிப்பேன்னு சொன்னா அதை நம்பி போறாரு. கர்த்தர் அப்படியே செய்தார். ஆமேன். 2வது சொல்றாரு, சாரிபாத் வீட்டுக்கு போப்பா, அங்க உனக்கு யாரை ஏற்படுத்தி இருக்கிறேன், ஒரு விதவையை உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆமேன். நம்ம என்ன சொல்லிருப்போம், நான் கர்த்தருக்கு முன்புதான் நிக்கிறேன், நான் தான் வானத்தை அடிச்சேன். நீங்க போய் பஞ்ச நாள் எங்க அனுப்புறீங்க, ஒரு விதவை வீட்டுக்கு, ஏழை வீட்டுக்கு என்ன அனுப்புறீங்களேன்னு முறுமுறுத்திருப்போம். ஆனா எலியா கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான். சாரிபாத் விதவை வீட்டில் போனாரு. கர்த்தர் அங்க பெரிய அற்புதத்தை எலியாவை கொண்டு செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு சில நேரத்தில் நம்ப முடியாதா இருக்கலாம், சூழ்நிலை எதிர்மாறா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லிட்டாருன்னா, ஒரு காகத்தை கொண்டு போஷிப்பாரு, ஒரு விதவையை கொண்டு போஷிப்பாரு. அவர் அதிசயங்களை செய்கிறவர். அன்றைக்கு கிதியோன் கேட்கும் பொழுது, உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கும் பொழுது, நீ என் நாமத்தை கேட்பானேன், அது அதிசயம். அல்லேலூயா. அவருடைய நாமம் என்னது, அதிசயம். காகங்களை கொண்டு உன்னை போஷிப்பார், ஒரு விதவையை கொண்டு போஷிப்பார். என் தேவனுக்கு அது லேசான காரியம். அல்லேலூயா. உன் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, உன் எண்ணங்கள் அவருடைய எண்ணங்கள் அல்ல, அவருடைய நினைவுகள் எண்ணங்கள் அது பெரியது. அல்லேலூயா. நீ எதையோ எதிர்பார்க்கலாம், ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை காகங்களை ஆயத்தப்படுத்துகிறது போல, ஒரு விதவையை ஆயத்தப்படுத்துகிறது போல, உன்னை நடத்த, போஷிக்க, ஜெயத்தை தர ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த எலியா மாத்திரமல்ல, 3வதாக நம்ம அங்கே அதே கீழ்ப்படுகிற காரியத்தில் அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆகாப்ட போய் சேலஞ்ச் பண்ணி மலையை அடைச்சி போட்டாரு, வானத்தை அடைச்சி போட்டுட்டாரு. இப்பொழுது தனியாக போய் அங்க ஆகாபிடத்துல போய் உன்னை என்ன பண்ணு, காண்பி. அல்லேலூயா. ஒரு பெரிய ராஜாவிடத்துல வானத்தை அடைத்து போட்டு சேலஞ்ச் பண்ணி நிறுத்தின அந்த ஆகாபுக்கு முன்னாடி எலியாவை போச்சன பொழுது எலியா பயப்படல, தைரியமாய் ஆகாபை சந்தித்தான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது, எவ்வளவு பெரிய ஆகாபா இருந்தாலும் ஆகாப் உன்னை தேடி வரும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. எலியா ஆகாபை தேடி போகும் பொழுது ஆகாப் எலியாவை தேடி அந்த வனாந்தரத்தில் சந்தித்ததை வேதத்திலே பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையாயிருந்தாலும், ஹல்லேலூயா, அது காகங்களாயிருக்கலாம், கர்த்தர் உன் தேவையை சந்திப்பார். ஒரு விதவையா இருக்கலாம், உன் தேவையை கர்த்தர் சந்திப்பார். அது பெரிய ஆகாபா இருக்கலாம், அங்கே கர்த்தர் உன்னை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது
ஜெயத்தை கர்த்தர் தர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஐந்தாவதாக ஆயத்தப்படுத்துகிற காரியம் என்ன? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எலியா செய்த காரியத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அல்லேலூயா. எலியா யாரை பார்க்கிறாரு? எலிசாவை கண்டான். ஆமென். இன்னைக்கு சபை விசுவாசிகள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள், எலியா எலிசாவை கண்டபடி நீங்க என்ன பண்ணணும்? தேவையுள்ள ஜனங்கள், எத்தனையோ ஜனங்கள் தேவையோடு பிரச்சனையோடு இருக்கிறாங்க, இல்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தாகத்தோடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்க காணணும், உடைய கண்கள் காணணும். ஆமென். எலியா எலிசாவை என்ன பண்ணா? கண்டான். அவன் வேலை செய்கிற அந்த வேலையை கண்டான், அவனுடைய தாகத்தை கண்டான், அவனுடைய இருதயத்தை கண்டான். ஆமேன். கண்டது மாத்திரம் அல்ல, என்ன பண்ணினார்? அங்கே 12 ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் தன் சால்வையை அவன் மேல் போட்டான். ஹல்லேலூயா. எலிசாவை கண்டது மாத்திரமல்ல, அவன் இருக்கிற இடத்துல போய் தன்னுடைய சால்வையை அவன் மேல போட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த ஆலயத்தில் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார், ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அநேக செய்திகளை கேட்கும்படி வைத்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்களை நம்ம பார்க்கிறோம், அவங்களிடத்துல போய் ரட்சிப்பின் வசனத்தை, ரட்சிப்பின் சால்வையை, கர்த்தர் நல்லவர் என்கிற செய்தியை அவங்க மேல நீங்க வார்த்தையாய் போடும் பொழுது, ஜெபத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, உங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லும் பொழுது, உங்களுடைய அபிஷேகத்தை அப்பா அவன் மேல கடத்துங்கன்னு சொல்லும் பொழுது, ஓ எலியாவின் ஸ்தானத்துல ஒரு எலிசாவை அவன் உருவாக்கினது போல கர்த்தர் உங்களை உருவாக்குறவராய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? எலியா தன் ஸ்தானத்துல ஒரு எலிசாவை உருவாக்கினான், தன்னுடைய சால்வை அவன் மேல போட்டா. இன்னைக்கு கர்த்தருடைய அன்பை மற்றவங்க மேல நீங்க போடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவங்க மேல போடுங்க, உங்களுடைய ரட்சிப்பை அவங்க மேல சொல்லுங்க, உங்களுடைய சாட்சியை சொல்லுங்க, உங்களுடைய அபிஷேகம் அவங்க மேல விழட்டும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை அவர்கள் மேல விழும் பொழுது எலிசாவை உருவாக்கினது போல கர்த்தர் இந்த சபையில ஆயிரமான எலிசாக்களை உருவாக்கும்படி உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது அது நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர்? எலியா எலிசாவை கண்டது மாத்திரமல்ல, தன் சால்வையை அவன் மேல போட்டான். ஆமென். கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார் அல்லவா? அந்த சால்வை, ரட்சிப்பு சால்வை. கர்த்தர் என்னை ரட்சித்தார், கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார், கர்த்தர் எனக்கு சுகத்தை தந்தார். அந்த நல்ல செய்தி நீங்க மற்றொரு மேல சொல்லும் பொழுது, அன்றைக்கு எலிசா எழும்பினது போல அநேகரை கர்த்தர் எழுப்ப வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எசேக்கியேல் 38:7 சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு. முதலாவது என்ன பண்ணணும்? வெற்றியின் ரகசியம், நீ ஆயத்தப்படு. உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். ரெண்டாவது, உங்க கூட இருக்கிற கூட்டத்தை எல்லாம் ஆயத்தப்படுத்தணும். நீ அவர்களுக்கு காவலாளனாய். ஆமென். சபையில ஒருடைய வேலை என்ன? நல்லா ஆயத்தப்படுத்தி ஒரு கூட்ட ஜனங்களை என்ன பண்ணணும்? உருவாக்குறது மாத்திரமல்ல, நீங்க அவங்களுக்கு காவலாளனாய் இருக்கணும். உங்க பக்கத்துல இருக்கிற யாராவது வராம இருந்தா அவங்களுக்கு நீங்க ஜெபிக்கிற ஒரு காவலாளனா இருக்கணும். அடுத்த வாரம் அவங்கள வரும்போது நீங்க சந்தித்து விசாரிக்கணும். இல்லைன்னா அவங்களுடைய தொலைபேசி நம்பர் இருந்த அன்போடு அவங்களை என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். ஆமென். சபைக்கு நாம மாத்திரம் அல்ல, நம்மளும் ஒரு நாள் சந்தித்த அந்த சகோதரி ஏன் வரல, அந்த சகோதரன் ஏன் வரல, எந்த விதத்துல சோர்ந்து போயிட்டாங்க, உங்களுடைய சால்வை அவங்க மேல போடுங்க, உங்களுடைய வார்த்தையை அவங்க மேல போடுங்க, அவங்கள நீங்க விசாரிங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதற்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? சபையில இன்னைக்கு பாரு நிறைய பேர் வரல, அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? காவலாளனா இருக்கணும், சபைக்கு காவலாளனா இருக்கணும். ஆமென். வராத ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்றவளா இருக்கணும். அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது, காவலாளனா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. ஐந்தாவது, எலியா என்ன பண்ணினாரு? அவன் ஸ்தானத்துல, அவன் பெற்ற அபிஷேகத்துல, அவனுடைய ஊழியத்துல ஒரு எலிசாவை உருவாக்கினான். ஆமென். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். கிதியோன் அப்படிதான் 300 பேரை அவன் உருவாக்கினான். எப்படி எக்காலம் ஊதணும், பானை எப்படி உடைக்கணும், அந்த 300 பேரை அவன் பயிற்றுவித்தான்.
எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தாங்க. ஆமென். இன்னைக்கு நம்முடைய சபை அநேகரை பயிற்றுவிக்கிற, உருவாக்குகிற, உங்களை போல அநேகர் ஆவியில நிரம்பி செபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு சேனையை நம்ம பயிற்றுவித்தோம் என்றால் ஜெயத்தை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? கிதியோனை போல நான் ஒரு 300 பேரை இல்லை, ஒரு 3 பேரையாவது வருஷத்துல நான் உருவாக்கணும். அல்லேலூயா. வருஷத்துல ஒரு 3 பேரை நான் எலியா எலிசாவை உருவாக்கினது போல, கிதியோன் 300 பேரை உருவாக்கினது போல எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க. நீங்க கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். ஆமென். ஆறாவதாக 1 ராஜாக்கள் 18:43 வெற்றியின் ரகசியம் என்ன? எலியா தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். ஏன் பார்க்க சொல்றான்? மழை பெய்யணும். கர்மேல் பர்வதத்துல ஏறி தரையில முகங்குப்புற பணிந்து தன் முழங்கால் படி குனிந்து ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது தன் வேலைக்காரனை பார்த்து, ஊழியக்காரனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றான், நீ சமுத்திர முகமாய் போய் பார். ஊழியக்காரன் போய் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லை. ஆமென். என்ன பதில்? என்னது? அவரு சிகரத்துல ஏறி தன் முழங்கால் குனிந்து கால் வட மொழி குனிந்து ஜோம்னிட்டு இருக்கிறார். போய் பார்த்துட்டு வேணா வந்து பதில் என்ன சொல்றான்? ஒண்ணுமே இல்லை. அங்க ஒண்ணும் இல்லை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணி பார்க்கிறோம், ஆலயத்துக்கு வந்து பார்க்கிறோம், ஒன்றும் நடக்கல. நம்ம என்ன பண்றோம்? புலம்புறோம். ஜெபித்து பார்த்துட்டேன், ஆலயத்துக்கு போய் பார்த்துட்டேன், உபவாசம் பண்ணி பார்த்துட்டேன், ஒரு காரியமும் நடக்கல, வேஸ்ட்டு. நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம்? சொல்றோமா இல்லையா? சொல்லியிருக்கீங்களா? அப்படி பரவாயில்லையப்பா, என்னை விட எல்லாரும் பெட்டரா இருக்கிறாங்க. ஆமே. நான் கூட காலையில என்ன ஆண்டவரே, நேற்று அவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணேன், இவ்வளோ கூட்டத்தை காண, 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்களே அப்படின்னு ஆண்டவரத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவர் என்று. ஆமே. அல்லேலூயா. எலியா அனுப்புறாரு, போயிட்டு ஒன்று இல்லைன்னு சொல்றான். நம்மளா இருந்தா சரி மூட்டையை கட்டிட்டு அப்படியே போயிருப்போம். ஆனா பாருங்களேன், அவன் ஒரு காரியத்தை சொல்றான், அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றாலும் நீ இன்னும் 7 தரம் போய் பார். இப்படி பார்த்துட்டு ஒரு வாட்டி போ வா, போ வா. நான் ஜெபத்தை என்ன பண்ண மாட்டேன்? விடவே மாட்டேன். ஆமேன். விடாமுயற்சி. விசுவாசத்துல தளர்ச்சி என்பதே இல்லை. ஆமேன். விசுவாசத்துல சோர்வு என்பதே இல்லை. முழங்கால் படிட்டுட்டனா, ஆண்டுடைய பாதத்துல முழங்காலை முடக்கிட்டனா, என் விசுவாசத்தை அசைக்க முடியாது. கர்த்தர் எனக்கு பதில் தருவார். நீ போய் பார்த்துட்டு 7 முறை பாரு. போய் பார்க்க 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 விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண தளராமல் ஜெபிக்க 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 7வது முறை போய் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு உள்ளங்கை அளவு மேகம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ நிறைய முறை ஜெபம் பண்ணி பார்த்திருக்கலாம், இன்றைக்கு தோற்று போய் வந்திருக்கலாம். ஒருபோது விசுவாசத்தை தளர விடக்கூடாது, ஒருபோது சோர்ந்து போக கூடாது. முழங்கால் படியிட்டால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறவர், என் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர். விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதங்களை செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையோடு எலியாவை போல முழங்கால் படியிட்டு ஒன்றுமே இதுவரைக்கும் ஒன்றுமில்லை, இதுவரைக்கும் ஒண்ணு நடக்கல, அப்படி சோர்ந்து போய் வந்திருந்தாலும் நீ விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் எவ்வளவு சந்தேகப்படாமல் கடுகளவு விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது அந்த விசுவாச முயற்சி, விசுவாசத்தில் தளர்ச்சி இருக்கக்கூடாது, விசுவாசத்தில் சோர்வு இருக்கக்கூடாது. அந்த விசுவாசத்தில் நாளுக்கு நாள் பெருகும் பொழுது, அந்த விசுவாசத்தில் நாம் தளர்ந்து விடாமல் ஓடும் பொழுது உள்ளங்களையளவு மேகம் அல்ல, பெருமலையின் இரைச்சலை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டு. இயேசுவின் நாமத்தில் அப்பா, உள்ளங்கை அளவு மேகம் அல்ல, பெருமலையின் இரைச்சலை தர வல்லமையுள்ளவர். நான் சோர்ந்து போவது இல்லை, வெட்கப்படுவது இல்லை. இது வரைக்கும் பதில் இல்லாமல் இருக்கலாம், இது வரைக்கும் உள்ளங்கை அளவு மேகத்தை பார்க்காமல் இருக்கலாம், இது வரைக்கும் இயேசுவின் நாமத்தில் எதிர்பார்த்த முடிவு இல்லாமல் இருக்கலாம்.
எலியாவை போல சோர்ந்து போவதில்லை, விசுவாசத்தில் தளர்ந்து போவதில்லை, நம்பிக்கையில குறைந்து போவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளங்கையளவு மேகம் அல்ல, பெருமழையில் இரைச்சலை கர்த்தர் தருவார். நீ விசுவாசிக்கும்போது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்லவே, மனமாற மனபத்திரன் அல்லவே. ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன், பலிபீடத்தை செப்பனிட ஒப்பு கொடுத்தவன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவன், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன். ஆகவே ஒருபோதும் கர்த்தரினை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். என் விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கனம் பண்ணுவார். அந்நாளை போல நான் ஜெபித்துட்டு இனி துக்க முகமா இருப்பதில்லை. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு விட்டார். ஹல்லேலூயா. பலிபீடத்தை செப்பனிட்டவன், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன். ஹல்லேலூயா. எலிசாக்களை உருவாக்குகிறவன், ஆத்தும பாரம் உள்ளவன். ஆமென். விசுவாசத்தை தளர விடாதவன். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கடைசியாக அங்க எலியாவுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த உறவு, அவனுக்கு இருந்த பக்தி வைராக்கியம், தான் யார் என்பதை அறிந்திருந்தான், ஆண்டவர் யார் என்பதை அறிந்திருந்தான். அதை ரொம்ப அழகா எலியா சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் கடைசியாக 7வது காரியமாக அங்க எலியா சொல்லுகிற காரியம் என்ன? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோமா? 36ஆம் வசனத்துல கவனிங்க. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே, ஆமென், நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கணும். ஜெபிக்கிற ஒரு நேரம், வேதத்தை தியானிக்கிற நேரம், கர்த்தரோடு செலவிடுகிற நேரம். அந்திப்பலி செலுத்துகிற நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, ஆமென், எங்கள் முற்பிதாக்களின் தேவனே, எங்கள் முற்பிதாக்களோடு வழி நடத்தின தேவனே, ஆபிரகாமின் தேவனே, எங்கள் ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, உம்முடைய வல்லமைகள் இன்றைக்கும் குறைந்து போகல. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அடுத்த காரியத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய, இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும். ஆமென். ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர்தான தேவன், அழைத்த தேவன், உண்மையுள்ள தேவன், எகிப்தின் அடிமைத்திலிருந்து மீட்ட தேவன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று அழைத்த தேவன், இஸ்ரவேலின் தேவன் நீர் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் இஸ்ரவேலின் சேபலமானவர். எத்தனையோ தேவர்கள் என்று சொன்னாலும் நான் ஆராதிக்கிற ஒரே தேவன் தான் ஜீவன் உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. துவக்கமும் முடிவும் இல்லாதவர், ஆதியும் அந்தமும் உள்ளவர், அல்பாவும் ஒமேகாவும் உள்ளவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். ஓ, நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உமக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட மகன், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. என்னை ரட்சித்தவர் நீர், என்னை அபிஷேகித்தவர் நீர், வேறு பிரித்தவர் நீர், என்னை அழைத்தவர் நீர், மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் நீர். நான் உம்முடைய ஊழியக்காரன், பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்தீங்க. இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய தேவன் என்று அறியும் படி. ஆமென். அல்லேலூயா. நீ தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவர், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளை ஆண்டவர், நான் உம்முடைய ஊழியக்காரன் ஆண்டவர், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும்.
ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படி, நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி, நீர் தந்த ஒவ்வொரு கிரியைகளின்படி, நீர் என்னோடு கொடுத்த ஒவ்வொரு ஆறுதலான வாக்குத்தத்தமான வார்த்தையின்படியே இதை செய்தேன் என்றும் விளங்க பண்ணும். 37ஆம் வசனம், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர், நீர் ஒருவர் தான் தேவன். ஆமென். நீர் ஒருவர் தான் சகலத்தையும் படைத்தவர். நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி. ஆமென். நான் அறியும்படி அல்ல, என்னை சுத்தி இருக்கிற பாகால் தீர்க்கதரிசிகள், ஒரு கூட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், ஆகாப் அறியும்படி. ஆமென். அல்லேலூயா. எங்களுக்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கல்ல ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு. நாங்கள் ஆராதிக்கிற தேவன், தப்புவிக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் ஒருவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்று எங்களை சுற்றிலும் இருக்கிற எங்கள் எதிரிகள் மத்தியில் இருக்கிற ஜனங்கள் அறியும்படி, எங்கள் சத்துருகளுக்கு முன்பதாக எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பொல்லாத மந்திரவாதிகளுக்கு விரோதமாக, எங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு விரோதமாக நீர் இஸ்ரவேலின் தேவன் என்று அறியும்படி, நான் உம்முடைய பிள்ளை என்று அறியும்படி என்னை கேட்டருளோ. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி என் ஜெபத்தை கேட்டருளோ. நான் உம்முடைய பிள்ளை என்று அறியும்படி கேட்டருளோ. சத்துரு வெட்கப்படும்படி என் ஜெபத்தை கேட்டருளோ. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளை என்று என் ஜெபத்தை கேட்டருளோ. என்னை கேட்டருளோ என்று வைராக்கியமாய் ஆண்டவரோடு இருந்த உறவு, பக்தி, வைராக்கியம், அந்த ஜெபத்தை அவன் ஜெபித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை மறந்துடாதீங்க. தாவீது அதைத்தான் சொன்னார். அன்றைக்கு கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது, இஸ்ரவேலில தேவன் ஒருவர் உண்டு என்று அறியும்படி இந்த கோலியாத்தை மேற்கொள்ளுகிற அந்த வல்லமையை தரணும் என்று கேட்ட பொழுது, தாவீதினுடைய மகிமை அல்ல, இஸ்ரவேலின் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. நான் உமக்கு முன்பாக நிற்கிறவன் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி, உம்முடைய நாமம் பிரஸ்தாபம் ஆகும்படி, நான் உம்முடைய பிள்ளை என்று ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டர்களும் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஒருபோது நான் வெட்கப்பட்டு நான் தோற்று போவதனால உம்முடைய நாமம் அவமானப்படக்கூடாது, உம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஆமென். அப்படி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதத்தை செய்வார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால். அப்படியே எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா செப்பனிட்டார். கர்த்தருக்கு முன்பதாக நிற்க தன்னை ஒப்பு கொடுத்தார். ஓ, கர்த்தருடைய வார்த்தையை பெறுகிறவர், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எலியாவை உருவாக்குகிறவர். ஸ்தோத்திரம். விசுவாசத்தை விட்டு விடாதவர். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், ஓ இஸ்ரவேலே தேவன் ஒருவர் உண்டு என்றும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கிறவர். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே ஜெயத்தை தருவார். இயேசுவின் நாமத்தில் நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஆண்டவரே, என் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடுகிறேன். ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் பெறுகிற அனுபவத்தை தருவீராக. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற அனுபவத்தை தருவீராக. ஓ, எலிசாக்களை உருவாக்குவது போல ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற அந்த அபிஷேகத்தை எனக்கு தருவீராக. ஸ்தோத்திரம். விசுவாசத்துல சோர்ந்து போகல, விசுவாசத்துல தளர்ந்து போகல. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் நீர் என்னுடைய தேவன் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி என்னை கேட்டருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? இந்த மாதம் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தரணும், அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை நான் வாழணும்.
கேட்கிறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேட்போமா? சோத்திரம் 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 ஆண்டவரே. பலிபீடத்தை செப்பனிடுங்க. ஒரு பலிபீடத்தை கட்டுங்க. அந்த பலிபீடத்துல நீச்சலால அனுபவத்துல வாங்க. ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். சோத்திரம் சோத்திரம். நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன். சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறேன். மனுஷருக்கு முன்பதாக நிற்கிறேன், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறேன். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிறேன். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். எலிசாக்களை உருவாக்குற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் என்கிற சால்வையை போடும் பொழுது அநேக எலிசாக்களை கர்த்தர் எழுப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்துல தளர்ந்துடக்கூடாது, விசுவாசத்துல சோர்ந்துடக்கூடாது. அல்லேலூயா. உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். பேர் சொல்லி அலை கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். சொல்லுங்க, என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல். என் காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையால் நிரப்பிடு. நல்ல கரங்களை தட்டி என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் என் காரியம் வாய்க்கும். சொல்லுங்க, கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உருவாக்கும் குயவனவர் சிறப்பாய் வணைந்திடுவார். உன்னை உடைத்து குயவனவர் சிறப்பாய் வணைந்திடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், நொறுக்கி. நல்ல கரங்களை தட்டி என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் என்னோடு இருக்கின்றார். பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். 7 காரியங்கள் எலியா ஆயத்தப்படுத்தினார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி கர்த்தரே தேவன் என்று நிரூபித்தார். பாகால் தீர்க்கதரிசிகள் சங்கரிக்கப்பட்டாங்க. பெருமலையின் இரைச்சலை கர்த்தர் கொடுத்தார்.
அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரே தேவன் என்று அறியும்படி வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் செய்வார். பெருமழை பெய்யும். அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது.